வெல்கம் டு A to Z சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா காரசாரமான நாட்டுக்கோழி சூப்பு தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சூப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாவே எல்லாருக்குமே சூப் ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நாம இந்த நாட்டுக்கோழியில சூப் செஞ்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியா இதை நம்ம செய்யலாங்க. இதுல கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணி குடிச்சோம் அப்படின்னாவே சளி இருமலுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். மழை காலத்துல வரும் சளி இருமலை போக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி சூப் வச்சு குடிச்சு பாருங்க, ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் நீங்க இந்த A to Z சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல விதமான புது புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, சூப்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க. இது ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதுல கால் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நான் அரைச்சுதான் போட போறேன். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு 10 பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மிளகு, சீரகங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய். ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் சூடு, ஸோ அதனால நல்லெண்ணெய் குளிர்ச்சி தன்மை, அதனால நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை செய்யறதுக்காக இப்போ நான் குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறணும். இப்போ இது கூட ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் போடுறேன். இப்போ சீரகம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ இது ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் அதை கொட்டி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு லைட்டா இந்த எண்ணெயில நம்ம லைட்டா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் நம்ம லைட்டா வதக்கிட்டோம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க. காரத்துக்கு வெறும் மிளகு தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது கூட நம்ம நாட்டுக்கோழி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஞ்சள் தூள் நல்ல பெனிஃபிட், ஸோ அதனால மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிளகு தூள் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரத்துக்கு இந்த மிளகு தூள் மட்டும்தாங்க ஆட் பண்ணும், வேற எந்த மசாலா எதுவுமே தேவையில்லை. இதுவே நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகுத்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இது கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி. ஸோ எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு மேலே நான் ஊற்றுறேன். ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்க, தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கறி எல்லாமே நல்லா மூழ்கிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விதாங்க, ஈஸியான பொருட்கள் தான். நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னா மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, குக்கர் நான் மூடி போடுறேன். மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு அப்படின்னா நல்லாவே குக் ஆயிருக்கும். சூப்பும் நமக்கு ரெடி ஆயிருக்குங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்மளுடைய சூப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ காரசாரமான நாட்டுக்கோழி சூப்பு ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. ஸோ ரொம்பவே நம்மளுடைய உடலுக்கு நல்லது. பிராய்லர் கோழி தான் நம்ம அதிகமாக இது பண்ணுவோம். அதுக்கு இந்த நாட்டுக்கோழி எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உடலுக்கு நல்லதுங்க.
ஸோ தேவைக்கேற்ப வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி சூப் வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்ததற்கு